ஸ்காலப் நெக் டிசைனுக்காக கேன்வாஸில் கட் பண்ணி லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணியிருக்கேன். இதுவே நாம் இந்த டிசைனை கட் பண்ணாமல் ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு கூட தைக்கலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இப்போது இந்த டிசைனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ளவுஸில் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்து ஜாயின் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். அதில் நெக்குக்கு எந்த பேட்டர்னும் எந்த ஷேப்பும் கட் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். இதை வச்சு கட் பண்ணி அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். சென்டரை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஒரு அடையாளத்துக்காக அந்த கட் கொடுத்துருக்கேன். கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு ஷோல்டர் அளவு ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டர் வர மாதிரி வைங்க. இந்த தையலெல்லாம் ரொம்ப மெதுவாக தான் பொறுமையாக அடிக்கணும். வீடியோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இவ்வளோ ஸ்பீடாலாம் நான் அதை தைக்கலை, ரொம்ப மெதுவாக தைச்சிட்ருக்கேன். இதே மாதிரி தான் ஸ்லீவுக்கும் முன்கழுத்துக்கும் தனியாக தைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்காலப் டிசைன் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ லைனிங் எடுப்பீங்களோ அதை விட ஒரு 20 சென்டிமீட்டர் சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் லைனிங் நானே வச்சுருக்கனால ஜாஸ்தியாக கட் பண்ணிட்டேன். அவங்க எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடுங்க. கடைசி நேரத்தில் கிளாத் பற்றாமல் நீங்கள் அதையும் இதையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் அதில் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதே வெறுத்துரும். அப்புறம் அந்த வளைவுகளில் கரெக்டாக ஊசியை உள்ளே இருக்கிற மாதிரி நிறுத்தி கரெக்டாக திருப்புங்க. ஊசி மேலே இருக்கிற மாதிரி வச்சு திருப்பாதீங்க. ஏன்னா தையலுக்கு இடையில் கேப் விழுந்துடும். நீங்கள் அங்கே சிசர் கட் கொடுக்குறப்போ துணியில் ஹோல்ஸ் விழுகிற மாதிரி ஆயிரும், பிரிஞ்சிடும் சீக்கிரம். இந்த ப்ளவுஸ் கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக வரும். இதுவே கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற கிளாத்தாக இருந்தால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தைக்கணும். இந்த மாதிரி தைக்கவே முடியாதுன்னா நீங்கள் முன்னாடியே வேண்டான்னு சொல்லிடுங்க. அந்த மாதிரி கிளாத்தில் தைச்சிட்டு ஒரே டைமில் அதெல்லாம் பிரிஞ்சுட்டு வந்துடும். அதையும் கொஞ்சம் கவனிங்க. இந்த ஓரத்தையெல்லாம் கட் பண்ணுறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். ரொம்ப ஒட்டி கட் பண்ணி அதுவும் பிரிஞ்சுட்டு வந்துட போகுது. அப்புறம் அந்த தையல் நான் கேன்வாஸை ஒட்டி போட்டிருக்கேன். துளியாவது கேன்வாஸ் மேலே ஏறி வந்துட்டாலும் டிசைன் மாறிடும். அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்காது. பிகினர்ஸ்னால் கண்டிப்பாக ரொம்ப பொறுமையாக தையுங்க. தையல் நல்லா நெருக்கமாக போடுங்க. பெரிய தையல் வச்சிடாதீங்க, அது சீக்கிரம் பிரிஞ்சிடும். சிசர் கட் கொடுக்குறப்பவே அது பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். இங்கெல்லாம் கட் கொடுக்கும்போது கரெக்டாக சிசரோட எட்ஜில் பிடிச்சி கட் பண்ணுங்கள். ரொம்ப தூரம் சிசர் உள்ளே கொண்டு போயிடாதீங்க, துணியை சேர்த்து கட் பண்ணிடும். நூலை மட்டும் நறுக்கிடக்கூடாது, அதை நல்லா கவனிங்க. இதுவே இந்த கேன்வாஸில் இந்த டிசைனை கட் பண்ணாமல் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அயன் பண்ணி தைச்சு திரும்ப கட் பண்ணால் கூட கேன்வாஸ் உள்ளே இருந்தால் கூட அதுவும் அழகாத்தான் வருது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இதை அடித்து திருப்பிக்கலாம். ரொம்ப இழுத்து அது பிரிஞ்சுட்டு வந்துடக்கூடாது. கரெக்டாக எடுக்கணும். ஷேப் நல்லா தெரிகிற மாதிரி நகத்தால் நல்லா கீறி விட்டுக்கோங்க. டிசைன் பாருங்கள்.